the financial blessings. திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். ஆனா நம்ம இந்த திருட்டு பய பண்ற வேலையெல்லாம் தேவன் பண்றதா சொல்லிவிட்டாங்க. இந்த போதனையை கேட்டு 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 அந்த போதனை கேட்டவங்களும் வியாதியில உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு வனாந்தரம் தானாங்க. எந்த பைபிள் படிச்சாங்கன்னே தெரியல பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை வனாந்தரத்தை கூட வயல்வெளியாக மாற்றுகிற வாழ்க்கை. நீங்கள் வியாதியாய் இருக்கவா அவர் காயப்பட்டார். நீங்கள் தரித்திரராய் இருக்கிறதற்கா அவர் தரித்திரரானார். தரித்திரம் பிடிச்ச உலகத்துல தரித்திரமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வல்லமை தேவையில்லை. இல்ல, இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு தான் ஒரு வல்லமை தேவை. அதை கல்வாரியிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். சபை என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய விசுவாசிகள், இவங்கெல்லாம் எல்லாவற்றாலும் நிரம்பி இருக்கணும். அவங்க சொல்லணும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு வழி அதுதான். சூழ்நிலையோடு ஒத்து சூழ்நிலைகளோடு போய் நின்றுட்டு இருக்க கூடாது. தேவன் அவருடைய வார்த்தையில் என்னை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? நான் கடன் வாங்கிட்டே இருப்பேன்னு சொல்லல. நீ என்ன பண்ணுவ? கடன் கொடுப்ப. இந்த உலகத்துல பொல்லாப்பு இருக்கு. ஆனா இது அத்தனையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக கிறிஸ்து மரித்தார். அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள நீங்க வர்றதுனால இந்த பூமியில தரித்திரம் இருக்கும், உங்க வாழ்க்கையில தரித்திரம் இருக்காது. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆள் டீப்பா போயிட்டு இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? குறைவே இல்லாத வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். கேக்குறாங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன? பந்தியில இருந்து தொந்திய நிரப்புறது தான். அப்ப தேவனை தேடுகிற வாழ்க்கைங்கிறது குறைவே இல்லாத வாழ்க்கை. தேவனை தேடுற வாழ்க்கைங்கிறது எல்லாவற்றிலையும் ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை. நமக்கு எங்கேயோ பாவர்ட்டி இஸ் a பியூரிட்டின்னு உள்ள ஏற்றி விட்டாங்க. ஏழ்மை என்பது ஒரு சாபம். எனக்கு வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை கடவுள் வச்சிருக்கிறாரு. நீ தப்பான இடத்துல வந்திருக்கிற, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் அப்படின்னு வார்த்தையை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதை வீழ்த்த வேண்டும், வெட்ட வேண்டும். ஆமென்.